அமெரிக்காவோட மினசோட்டா மாகாணத்துல அந்த உறைபனி படர்ந்த வீதிகள்ல நடக்கிற கொடூரமான துப்பாக்கிச் சூடுகளுக்கும் யூரோப்பாவுல ஹேக் நகர்ல இருக்கிற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கும் அதே மாதிரி மத்திய கிழக்குல ஈரானுக்கு மேல பறக்கிற போர் விமானங்களுக்கும். கரெக்ட். இது எல்லாத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? கேட்க கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா இது மூணும் சம்பந்தமே இல்லாத சம்பவங்கள் மாதிரி தான் வெளியில தோணும். ஆனா இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற தரவுகள் காட்டுற உண்மை வேற. கண்டிப்பா. இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான அலசல்ல அரசியல் தலைவர்களோட உரைகள், சர்வதேச செய்திகள், அப்புறம் மனித உரிமை அமைப்புகளோட டேட்டா, இது எல்லாத்தையும் வச்சு ஒரு பெரிய தகவல் குவியலையே ஆராய போறோம். இது எல்லாத்தையும் இணைக்கிற அந்த ஒரு புள்ளி என்னன்னா அதுதான் அதிகாரம். ஆமா, அதிகாரம். அந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட, அதாவது நேர்களாகிய உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் தெளிவுபடுத்தணும். அந்த நடுநிலைமை பத்தின விஷயம் தானே? ஆமா. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆதாரங்கள்ல ரொம்ப தீவிரமான இடதுசாரி அரசியல் கருத்துக்களும் இருக்கு, அதே சமயம் தீவிர வலதுசாரி கருத்துக்களும் இருக்கு. அதனால நாம எந்த தரப்பிற்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவா பேச போறதில்ல. எக்ஸாக்ட்லி. மூல ஆவணங்கள்ல என்ன கருத்துக்கள் இருக்கோ அது அப்படியே எந்த சார்பும் இல்லாம உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதா எங்களோட வேலை. ஒரு போஸ்ட்மேன் எப்படி சீல் வச்ச லெட்டர் உங்ககிட்ட கொடுப்பாரோ அதே மாதிரி தான். கனெக்ட். சரி, நம்ம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். முதல்ல அமெரிக்காவோட உள்நாட்டு நிலவரம் எப்படி கொதிச்சிட்டு இருக்குங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். மினசோட்டால நடக்கிற ஆபரேஷன் மெட்ரோ சர்ஜ். ஆமா, அங்க சுமார் 3000 ஐசிஇ, அதாவது குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறை அதிகாரிகளும் எல்லை ரோந்து படையினரும் குவிக்கப்பட்டிருக்காங்க. 3000 பேருங்கிறது ஒரு பெரிய நம்பர். பெரிய நம்பர் மட்டும் இல்ல, அங்க நடந்த சில சம்பவங்களை படிக்கும்போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்பவே முடியல. அலெக்ஸ் பிரெட்டி சம்பவத்தை சொல்றீங்களா? ஆமா, 37 வயசான அலெக்ஸ் பிரெட்டி. அவர் ஒரு ராணுவ மருத்துவமனையில வேலை செய்யற தீவிர சிகிச்சை பிரிவு செவிலியர். ஒரு ஐசியூ நர்ஸ். ஆமா, அவரை பாதுகாப்பு படையினர் 10 தடவை சுட்டு கொன்னிருக்காங்க. அதுவும் அவர் கையில எந்த ஆயுதமும் இல்ல, முகத்துல ரசாயனத்தை அடிச்சு சுட்டிருக்காங்க. இதுல ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா அவர் சாகறதுக்கு முன்னாடி சொன்ன கடைசி வார்த்தை. ஆமா, கீழே தள்ளப்பட்ட ஒரு பொண்ணை பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு. ஒரு நர்ஸோட அந்த இயல்பான குணம் அவரோட கடைசி மூச்சிலையும் வெளிப்பட்டிருக்கு. இதே மாதிரி இன்னொரு சம்பவமும் அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. ரெனிகுட் அப்படிங்கிற ஒரு அம்மா, அவங்க குழந்தைய ஸ்கூல்ல விட போனப்ப நடந்ததே. கரெக்ட். அவங்களே சுட்டு கொண்டிருக்காங்க. அவங்களும் சாகுறப்போ நான் உங்க மேல கோவமா இல்லைன்னு சொல்லிட்டு தான் உசுரவிட்டிருக்காங்க. இந்த மரணங்கள் எல்லாம் ஒரு தனிப்பட்ட விஷயம் தாண்டி அந்த கட்டமைப்பு எப்படி செயல்படுதுங்கிற பெரிய கேள்வி எழுப்புது. அதை விட ஒரு அதிர வைக்கிற விஷயம், அந்த 5 வயசு பையன் லியாம், ஒரு ஸ்பைடர்மேன் பேக் மாட்டியிருந்த பையன். ஆமாங்க, ஒரு ஸ்பைடர்மேன் பேக் மாட்டியிருந்த 5 வயசு பையனை எந்த ஒரு வாரண்ட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அப்படியே தூக்கிட்டு போயிருக்காங்க. இது எதை காட்டுது? இத புரிஞ்சுக்க நாம 2 வேற வேற அரசியல் பார்வைகளை பார்க்கணும். ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் வாதங்கள் ரொம்பவே முரண்பாடானது. நாடாளுமன்ற விவாதங்கள்ல இதை தெளிவா பார்க்க முடியுது. இப்ப ஜனநாயக கட்சியினர் பார்வையை, அதாவது இடதுசாரி பார்வையை பாத்தீங்கன்னா, செனட்டர் எலிசபெத் வாரன் டர்பின் இவங்கெல்லாம் ரொம்ப கடுமையா இதை கண்டிக்கிறாங்க. ஆமா, முகமூடி போட்டுக்கிட்டு தாங்கள் யாருன்னே அடையாளம் காட்டாத ஒரு ரகசிய போலீஸ் படை சட்டவிரோதமா செயல்படுதுன்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. அலெக்ஸ் ரெனி மாதிரி சொந்த அமெரிக்க குடிமக்களை கொன்னுட்டு அவங்கள உள்நாட்டு பயங்கரவாதிகள்னு முத்திர குத்துறத அவங்க ஏத்துக்கவே இல்ல. அதனாலேயே இந்த துறைக்கு கொடுத்த $75 பில்லியன் நிதியை உடனே நிறுத்தணும்னு இடதுசாரிகள் வாதாடுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா வலதுசாரி தரப்பு, அதாவது குடியரசு கட்சியினரும் ஆளும் நிர்வாகமும் இதை எப்படி பாக்குறாங்கன்னா, அவங்க இதை ஒரு படையெடுப்புன்னு சொல்றாங்க. கரெக்டா? ஆமா, இன்வேஷன். சட்டவிரோத குடியேறிகளால நாட்டோட பாதுகாப்புக்கே பெரிய ஆபத்து வந்திருக்கு. அதை தடுக்கத்தான் இந்த நடவடிக்கைன்னு சொல்றாங்க. செனட்டர் ஷ்மிட் என்ன சொல்றாருன்னா, -40 டிகிரி உறைபனியில சாப்பாடு தூக்கம் இல்லாம வேலை செய்யற இந்த அதிகாரிகள் தான் உண்மையான ஹீரோக்கள்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மினசோட்டா கவர்னர் வால்ஸ் மாதிரி இடதுசாரி தலைவர்கள் வேணும்னே தங்களோட அரசியல் லாபத்துக்காக கலவரத்தை தூண்டி விடுறாங்கன்னு வலதுசாரிகள் கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஆமா, ஆனா நீங்க ஒரு நிபுணரா இதை எப்படி பாக்குறீங்க? இதுல இருக்கிற உண்மையான கட்டமைப்பு பிரச்சனை என்ன? பாதுகாப்பு துறையில இத டீகான்ஃப்ளிக்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது வேற வேற படைகளுக்கு நடுவுல இருக்க வேண்டிய ஒருங்கிணைப்பு. மினசோட்டால இப்ப என்ன நடக்குதுன்னா, லோக்கல் போலீஸுக்கும் சென்ட்ரல் ஃபோர்ஸுக்கும், அதாவது மத்திய படைகளுக்கும் நடுவுல எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்ல. ஓ, அதனாலதான் இந்த குழப்பமா?
ஆமா, முகமூடி போட்டிருக்கவங்க யாரு, உண்மையான குற்றவாளி யாருன்னு உள்ளூர் போலீஸ்க்கே தெரியல. இந்த ஒருங்கிணைப்பு இல்லாததுதான் இவ்ளோ தேவையற்ற உயிரிழப்புகளுக்கு காரணம். ஒரு நிமிஷம். லோக்கல் போலீஸுக்கே தெரியாம மத்திய படைகள் வீட்டுக்குள்ள நுழையறாங்கன்னா அப்ப மக்களோட அடிப்படை உரிமைகள் என்னாகிறது? ஒரு வாரண்ட் கூட இல்லாம எப்படி உள்ள போக முடியும்? இதுதான் பல மனித உரிமை நிபுணர்களை ரொம்பவே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. இது வெறும் குடியேற்ற பிரச்சனை மட்டும் இல்ல. அமெரிக்க அரசியலமைப்புக்கே வந்த சோதனையா? எக்ஸாக்ட்லி. அவங்க அரசியலமைப்போட 1வது திருத்தம், அதாவது பேச்சுரிமை, 2வது திருத்தம், ஆயுதம் ஏந்தும் உரிமை. அப்புறம் நான் கேட்ட மாதிரி வாரண்ட் இல்லாம சோதனை செய்ய தடை விதிக்கிற 4வது திருத்தம். ஆமா, ஒரு குடிமகனை வாரண்ட் இல்லாம கைது செய்யறதும், அவங்க உரிமைகளை கேட்கும்போது அவங்கள தாக்குறதும் ஜனநாயகத்தோட அஸ்திவாரத்தையே அசைச்சு பாக்குதுன்னு மனித உரிமை அமைப்புகள் எச்சரிக்கிறாங்க. சோ உள்நாட்டுல அதிகாரம் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தோம். ஆனா இந்த அதிகார பசி அமெரிக்க எல்லைக்குள்ள மட்டும் நின்னுடல. கண்டிப்பா. இது எப்படி உலகளாவிய சட்டமைப்புகளை வளைக்குதுங்கிறத ஐசிசி மீதான தடைகள்ல நம்ம தெளிவா பார்க்கலாம். ஆமா, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் மேல அமெரிக்க அதிபர் ஒரு நிர்வாக உத்தரவு மூலமா கடுமையான பொருளாதார தடைகளை கொண்டு வந்திருக்காரு. உலக அரசியல்ல ஒரு சர்வதேச நீதிமன்றத்தோட நீதிபதிகள் மேல ஒரு தனிப்பட்ட நாடு பொருளாதார தடை கொண்டு வரதை இதுதான் முதல் முறை. இது ஏன் ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கேலண்ட், அப்புறம் ஹமாஸ் தலைவர்கள். ஆமா, இவங்க மேல போர்க்குற்றங்களுக்காக ஐசிசி அரெஸ்ட் வாரண்ட் ரிலீஸ் பண்ணதுதான் இதுக்கு மெயின் காரணம். ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இது சும்மா 2 நாட்டுக்கு நடுவுல நடக்கிற ராஜதந்திர மோதலா இல்லாம அந்த நீதிபதிகளோட பர்சனல் லைஃபை எவ்வளவு தூரம் பாதிக்குதுங்கிறது தான். ஆமா, கிம்பர்லி ப்ரோஸ்ட், லூஸ் டெல் கார்மென் மாதிரி உலக புகழ்பெற்ற நீதிபதிகளோட வாழ்க்கையே முடங்கி போயிடுச்சு. பேங்க் அக்கவுண்ட் முடங்கினது மட்டும் இல்ல, அவங்க கிரெடிட் கார்டு கேன்சல் ஆயிடுச்சு, அமேசான், கூகுள் அக்கவுண்ட்ல வேலை செய்யல. சாதாரணமா ஒரு ஊபர் கேப் கூட உங்களால புக் பண்ண முடியல. அதை விட கொடுமை, இந்த கேஸுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. ஆனா அந்த நீதிபதிகளோட குடும்ப விசாக்களை கூட கேன்சல் பண்ணிருக்காங்க. உலகத்தோட வேற ஏதோ ஒரு மூலையில இருக்கிற நீதிபதியோட பொண்ணுக்கு விசா கேன்சல் பண்ணிருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம்னு பலரும் கேக்குறாங்க. ஆனா அமெரிக்க நிர்வாகமும் இஸ்ரேல் ஆதரவு அமைப்பான ஏஜேசியும் இதை எப்படி நியாயப்படுத்துறாங்க? அவங்க வாதம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஐசிசிய உருவாக்குன ரோம் ஒப்பந்தத்துல கையெழுத்தே போடல. ஓஹோ. தாங்கள் உறுப்பினராகவே இல்லாத ஒரு கோர்ட்டுக்கு தங்களையோ இல்ல நேச நாட்டு தலைவர்களையோ விசாரிக்க எந்த அதிகாரமும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ கையெழுத்து போடாத நாடுகளை விசாரிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்களா? ஆமா, அது மட்டும் இல்லாம ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களையும் ஹமாஸ் மாதிரி தீவிரவாத அமைப்புகளையும் ஒரே தராசுல வச்சு பார்க்கறது நியாயமே இல்லைன்னு அவங்க நிலப்பாடு. அதனால தான் அமெரிக்க ராணுவ வீரர்களை அரசியல் ரீதியா தண்டிக்கிறத தடுக்க இந்த தடைன்னு வெளமாளிகை சொல்லுது. ஆனா HRDAG மாதிரி மனித உரிமை மற்றும் தரவு அமைப்புகள் இத முற்றிலுமா மறுக்கறாங்க. அவங்க இத சட்டத்தின் ஆட்சியின் மீதான தாக்குதல், அதாவது அட்டாக் ஆன் த ரூல் ஆஃப் லான்னு சொல்றாங்களா? கரெக்ட். ஒருத்தல் எவ்வளோ பெரிய பதவியில இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமந்தான். வழக்க விசாரிக்க விடாங்க நீதிபதிகளை இப்படி அச்சுறுத்துறது சர்வாதிகாரம்னா அவங்க சொல்றாங்க. அந்த நீதிபதிகளும் கூட நாங்க இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், தொடர்ந்து எங்க வேலையை செய்வோம்னு ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காங்க. இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒரு கோர்ட்டையோ இல்ல ஒரு நாட்டையோ பணிய வைக்கணும்னா ராணுவத்தை அனுப்பணும். ஆனா இங்க ராணுவமே போகலையே. இதுதான் நாம நோட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு தேதியில ஒரு சர்வதேச அமைப்பை முடக்க அமெரிக்கா ராணுவத்தை அனுப்ப வேண்டிய அவசியமே இல்ல. அப்போ ஒரு பில்டிங் மேல குண்டு போடுறதை விட ஒருத்தரோட ஃபினான்ஷியல் சிஸ்டமை முடக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதங்கிறீங்களா? எக்ஸாக்ட்லி. ஒருத்தரோட கூகுள் அக்கவுண்ட்டையும் கிரெடிட் கார்டையும் பிளாக் பண்றது மூலமா உலகத்துல எங்க இருக்க ஒருத்தரையும் சில மணி நேரத்துல தனிமைப்படுத்திடலாம். பொருளாதார அதிகாரம் எப்படி ஒரு போர் ஆயுதமா மாறி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். ஆமா. சரி, பொருளாதார தடைங்கிற இந்த நவீன ஆயுதத்தை பத்தி பார்த்தோம். ஆனா இப்போ அமெரிக்கா உண்மையாவே நேரடியான ஆயுதங்களை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை பத்தி சொல்றீங்க? ஆமா, ஈரானுக்கு எதிரான வார். ஜெனீவால நடந்த பேச்சுவார்த்தைகள் ஃபெயில் ஆனதும் அமெரிக்க அதிபர் ஈரானுக்கு எதிரான மிகப்பெரிய போர் நடவடிக்கைகளை அறிவிச்சிருக்காரு. மேஜர் காம்பேட் ஆபரேஷன்ஸ். இது உலக அளவுல ஒரு பெரிய நடுக்கத்தை உருவாக்கியிருக்கு. இதுக்கு என்ன டார்கெட்னு சொல்லியிருக்காங்க? ஈரானோட அணு ஆயுத திட்டங்கள், ஏவுகணை தளங்கள், அப்புறம் அவங்க கடற்படையை மொத்தமா அழிக்கிறது தான் இந்த போரோட நோக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஈரானோட ராணுவத்தை உடனே சரணடைய சொல்லியிருக்காங்க, இல்லனா மொத்தமா அழிக்கப்படுவீர்கள்னு வார்னிங் கொடுத்திருக்காங்க. ஒரு நாட்டு மேல போர் தொடுக்கணும்னா சும்மா பண்ணிட முடியாதே. அதுக்கு அமெரிக்கா என்ன காரணங்களை சொல்றாங்க? அதிபர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா,
ஈரான் அமெரிக்காவை டைரக்டா தாக்குற அளவுக்கு மாடர்ன் ஏவுகணைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது போக அந்த ஏரியால இருக்க தீவிரவாத அமைப்புகளுக்கு பணமும் ஆயுதமும் கொடுக்கறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்லாம ஈரான்குள்ள நடந்த போராட்டங்கள்ல 32,000 சொந்த நாட்டு மக்களையே அந்த அரசாங்கம் கொன்னிருக்காங்கன்னு அமெரிக்கா சொல்றாங்க. ஆனா இதுல என்னை ரொம்பவே ஷாக் ஆக்குன விஷயம் அந்த ஆசிஃப் மர்ச்சன்ட் அப்படிங்கிற ஒருத்தரோட சதித்திட்டம் தான். அந்த வீடியோ ஆதாரம். ஆமா, சமீபத்துல ஒரு ரகசிய கேமரா வீடியோ கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க. அதுல ஆசிஃப் மர்ச்சன்ட்ங்கிற ஒரு பாகிஸ்தானியர் வெறும் $5,000 அமெரிக்க அதிபரை கொல்ற பிளான பத்தி பேசுறாரு. அதுவும் ஒரு வேப்பெண் மூலமா கொல்ற பிளான். நினைச்சு பாருங்க, ஒரு வேப்பெண்ணை வச்சு ஒரு உலக வல்லரசு அதிபரை கொலை செய்யற சதி. இதுக்கு பின்னாடி ஈரான் இருக்குங்கிறது தான் போரை ஆரம்பிக்க மெயின் ரீசனா சொல்றாங்க. ஒரு பெரிய போரை ஆரம்பிக்க ஒரு $5,000 வேப்பெண் பிளான் காரணமாக காட்டப்படுறத பலரும் சந்தேகமா தான் பாக்குறாங்க. கண்டிப்பா இதுக்கு எதிரா நிறைய சட்ட விமர்சனங்களும் வருது இல்லையா? ஆமா, விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்க நாடாளுமன்றத்தோட பெர்மிஷன் இல்லாமலே இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலா அமெரிக்க சட்டப்படி போர் தொடுக்கிற அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு தானே இருக்கு. கரெக்ட். அதோட அமைதிக்காக 27 நாடுகளை ஒன்னு சேர்த்து போர்ட் ஆஃப் பீஸ்னு ஒன்னு உருவாக்குன சில நாட்கள்லயே இப்படி ஒரு தாக்குதல் நடத்துறது ஐநா சபையோட சாசனத்தை மீறுற செயல்னு சொல்றாங்க. கார்டியன் மாதிரி சர்வதேச நியூஸ் சேனல்ஸ்லாம் இது எந்தவித தூண்டுதலும் இல்லாத ஒரு அப்பட்டமான தாக்குதல்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட், அமெரிக்காவோட ஏர்ஃபோர்ஸ் போர் ரொம்ப அதிகம். அவங்க ஈரான சில நாட்கள்ல ஈஸியா ஜெயிச்சிட மாட்டாங்களா? இங்கதான் மிலிட்டரி அனலிஸ்ட்ஸ் ஒரு வார்னிங் கொடுக்கறாங்க. அவங்க சொல்ற ஒரு முக்கியமான வாசகம் என்னன்னா, ஏர் சுப்பீரியாரிட்டி இஸ் a military condition. ஆனா regime change is a political outcome. அதாவது வானத்துல வேணா அமெரிக்கா ஈஸியா ஆதிக்கம் செலுத்தலாம். ஆமா, ஆனா குண்டுகளை வீசுறதுனால மட்டும் ஒரு நாட்டுல ஆட்சி மாற்றம் வந்துராது. ஈரானுக்கு நேரடியா அமெரிக்காவை எதிர்க்கிற சக்தி இல்லைங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதனால அவங்க நேரடியா களத்துல மோத மாட்டாங்க. அதுக்கு பதிலா அசிமெட்ரிக் வார்ஃபேர், அதாவது சமச்சீரற்ற போர் முறைகளை கையாளுவாங்க. சமச்சீரற்ற போர்னா இந்த மறைமுக தாக்குதல்களை சொல்றீங்களா? கரெக்ட். அமெரிக்காவோட நெட்வொர்க்ஸ் மேல பெரிய அளவுல சைபர் அட்டாக் பண்றது, அப்புறம் ஹவுதி, ஹெஸ்போல்லா மாதிரி தங்களுக்கு சப்போர்ட் பண்ற குரூப்ஸை வச்சு மிடில் ஈஸ்ட்ல இருக்க அமெரிக்க ராணுவ தளங்களை தாக்குறது. ஓஹோ, இதனால அமெரிக்காவுக்கு என்ன பெரிய பாதிப்பு வந்துற போகுது? இதுல ரொம்ப பெரிய ஆபத்து என்னன்னா, உலகத்தோட ஒட்டுமொத்த எண்ணெய் விநியோகத்துல முக்கியமா இருக்க ஹோர்மூஸ் ஜலசந்தியை ஈரான் மூடினா, அட பாவமே, அது உலக பொருளாதாரத்தையே ஆட்டி படைச்சிடுமே. அதான் பிரச்சனை. சில நாள்ல முடிங்கிடும் நினைச்சு ஆரம்பிக்கிற இந்த போர் அமெரிக்காவை பல வருஷத்துக்கு ஒரு பெரிய சகதிக்குள்ள இழுத்து விட்டுடும்னு நிபுணர்கள் பயப்படுறாங்க. நீங்க சொல்றத பார்த்தா இது வெறும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற பிரச்சனை மட்டும் இல்ல. கண்டிப்பா இல்ல. சரி, நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி கட்டத்துக்கும் வந்துட்டோம். இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற நேயர்களாகிய உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இதெல்லாம் எனக்கே முக்கியம்னு. மினசோட்டா வீதிகள்ல நடக்கிற ரோந்து, ஹேக் நகர்ல போடுற தடைகள், ஈரானுக்கு மேல பறக்கிற ஏவுகணைகள், இதெல்லாம் எங்கேயோ தூரத்துல நடக்கிற விஷயம்னு நாம நினைக்கலாம். ஆனா இந்த அதீத அதிகாரங்கள் எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையோட பின்னி கிடக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஈரான் ஹார்முஸ் ஜலசந்திய மூடுனா உங்க ஊர்ல பெட்ரோல் விலை பல மடங்கு ஏறும். சப்ளை செயின் உடைஞ்சா அத்தியாவசிய பொருட்களோட விலை விண்ணை தொடும். அதைவிட முக்கியமா, ஒரு சாதாரண குடிமகனோட உரிமைகள் எப்படி ஒரு செகண்ட்ல பறிக்கப்படலான்னு நாம மினிசோட்டால பார்த்தோம். ஆமா, உலகளாவிய நிதி அமைப்புகளை வச்சு எப்படி ஒருத்தரை முடக்கலான்னு ஐசிசி நீதிபதிகள் விஷயத்துல பார்த்தோம். உங்களோட பாதுகாப்புல இருந்து உலக பொருளாதாரம் வரைக்கும் இந்த முடிவுகள் எல்லாமே நேரடியா பாதிப்பை ஏற்படுத்துது. இன்னைக்கு நிறைய ஆழமான தகவல்களை நாம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது என் மனசுல ஒரு பெரிய கேள்வி வருது. என்ன கேள்வி? அத நேயர்களாகிய உங்களை நோக்கி தான் கேட்க விரும்புறேன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு அரசாங்கத்தால நாடாளுமன்றத்தோட பெர்மிஷன் இல்லாமலேயே உள்நாட்டு பாதுகாப்பு முறைகளை மாத்த முடியுது. உலக கோர்ட்டுகளையே முடக்க முடியுது. வெளிநாடுகள்ல உடனே ஒரு பெரிய போர ஆரம்பிக்க முடியுது. அப்படின்னா பல வருஷமா நாம நம்பிட்டு இருந்த அதிகார பகிர்வு மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு, அதாவது செக்ஸ் அண்ட் பேலன்சஸ், இன்னும் உயிரோடு இருக்கா? இது ஒரு நல்ல கேள்வி. நிர்வாகத்தோட வேகம் சட்டவாக்கு மன்றத்தோட கண்காணிப்பை விட பல மடங்கு முந்திடுச்சா? ஆமா, சட்டங்களும் நீதித்துறையும் இந்த அதிவேக அதிகாரத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம திணறுதா. இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. அதிகாரம் ஒரு தனி நபர்கிட்டயோ இல்ல ஒரு சின்ன குழு கிட்டயோ குவிஞ்சிடுச்சாங்கிறது தான் இங்கே பெரிய கேள்வி. அதிகாரத்தோட எல்லைகள் எங்க முடியுது, இல்ல அதுக்கு எல்லைகளே இல்லையா அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய கேள்வியோட இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசலை நம்ம முடிச்சுக்கலாம்.
எந்த சார்பும் இல்லாம உண்மைகளை தேடுற உங்களோட இந்த பயணத்துல நாங்களும் சேர்ந்ததுல ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா. மீண்டும் பல புதிய தகவல்களோட ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட அடுத்த முறை நாம சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து சிந்திப்போம், விழிப்புடன் இருப்போம். நன்றி.